Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். குழந்தைகளை துப்பாக்கி குண்டுகளாக மாற்ற நினைக்கும் ஆர்ஜேடி. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கடும் குற்றச்சாட்டு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகன் தந்தை காட்டும் உதவி என்ற குரலுக்கு ஏற்ப செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மேடையில் கண்கலங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காவலாளி அஜித்குமார் வழக்கில் சிபிஐ சுணக்கம் காட்டுவதாக எழுந்துள்ள புகார். டெல்லியில் இருந்து தடயவியல் அறிக்கை வரவில்லை என சிபிஐ தரப்பில் விளக்கம். ரூம் போட்டு பேசுங்க, பெண்களுக்கு அறிவுரை கூறி மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய நடிகை கஸ்தூரி. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானது. தளபதி கச்சேரி என கொண்டாடிய விஜய் ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். குழந்தைகளை துப்பாக்கி குண்டுகளாக மாற்ற ஆர்ஜேடி நினைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். பீகாரில் 2வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தையொட்டி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஆர்ஜேடி கட்சியை பிரதமர் கடுமையாக விமர்சித்தார். குழந்தைகளுக்கு தவறான அறிவுரைகளை வழங்குவதாக அவர் சாடினார். மேலும் ஆர்ஜேடியினர் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தலையில் நாட்டு துப்பாக்கி வைத்து மிரட்டுவார்கள் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பீகாரில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. முன் எப்போதும் இல்லாத அளவில் வாக்குகள் பதிவாகி இருந்தன. இந்த நிலையில் 2வது கட்ட தேர்தல் வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் என்டிஏ வேட்பாளருக்கு பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மகா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் டெல்லியில் வாக்களித்த பாஜக தலைவர்கள்தான் பீகாரிலும் வாக்களித்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொள்கை பிடிப்போடு சிறப்பாக பணியாற்றி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். திமுகவின் 75வது ஆண்டு விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டிய முதலமைச்சர், பெரியார், அண்ணாவை போன்று துணை முதலமைச்சர் பணியாற்றுவதாக கூறினார். மேலும் அவரது செயல்பாடுகளை பார்க்கும்போது மகன் தந்தை காட்டும் உதவி என்ற குரலுக்கு ஏற்ப உள்ளதாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்தார். இதை காணும் போது ஒரு தந்தை என்பதை விட ஒரு இயக்கத்தின் முதன்மை தொண்டன் என்ற முறையில் பெருமை கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதை கேட்டு துணை முதலமைச்சர் மேடையிலேயே கண்கலங்கியது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கு தொடர்பான விசாரணையில் சிபிஐ சுணக்கம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. காவலாளி அஜித்குமார் வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் ஏற்கனவே காலதாமதம் ஏற்பட்டதால் சர்ச்சை எழுந்தது. வழக்கு தொடர்பான தகவல்களிலும் தொடர்ந்து குளறுபடி இருந்து வந்தது. இந்த நிலையில் விசாரணையில் சிபிஐ சுணக்கம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. டெல்லியில் இருந்து தடயவியல் அறிக்கை வராததால் விசாரணையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் சிபிஐ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோவை சம்பவத்தை அடுத்து பெண்களுக்கு அட்வைஸ் செய்த கஸ்தூரி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். கோவையில் பெண் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். ஆளும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்த நிலையில் கோவை சம்பவம் குறித்து பெண்களுக்கு அட்வைஸ் செய்த பாஜக நிர்வாகியான கஸ்தூரி, பெண்கள் நேரங்கட்ட நேரத்தில் வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், முடியாத சூழலில் ரூம் போட்டு பேச வேண்டும் என்றும், பெண்கள் தங்களை தாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தார். அவரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி தளபதி கச்சேரி என்ற பாடலை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் களப்பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்று வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தளபதி கச்சேரி என்ற பாடலை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.